السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الناس يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவரையே நாம் புகழ்கிறோம். அவரிடமே நாம் உதவி தேடுகிறோம். அவரிடமே பாவ மன்னிப்பு கேட்கிறோம். நமது உள்ளங்களின் தீமைகளிலிருந்தும் நமது செயல்களின் பாவங்களிலிருந்தும் அல்லாஹ்விடமே பாதுகாப்பு தேடுகிறோம். அல்லாஹ் யாரை நேர் வழியில் நடத்துகிறானோ அவரை வழித்தவர செய்ய யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழித்தவர செய்கிறானோ அவனை நேர் வழியில் நடத்த யாரும் இல்லை. அல்லாஹ் ஒருவனே இறைவன், அவருக்கு இணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி அளிக்கிறேன். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் தூதருமாவார் என்று நான் சாட்சி அளிக்கிறேன். ஈமான் கொண்டோர்களே, அல்லாஹ்வை அவர் பயப்பட கொள்ளுங்கள். முஸ்லிம்களாகவே அவருக்கு கட்டுப்பட்டு மரணம் அடையுங்கள். மனிதர்களே, உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை பயந்து கொள்ளுங்கள். அதிலிருந்து அதன் துணையை படைத்தான். அவர்களிலிருந்து பல ஆண்களையும் பெண்களையும் பரப்பினான். நீங்கள் ஒருவருக்கொருவர் வேண்டிக் கொள்வதற்கு பயன்படுத்தும் அல்லாஹுவையும் உறவு தொடர்புகளையும் காக்க பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது எப்போதும் கண்காணிப்பவனாக இருக்கிறான். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நேர்மையான வார்த்தையை சொல்லுங்கள். அவன் உங்கள் செயல்களை சீர் செய்வான், உங்கள் பாவங்களை மன்னிப்பான். யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படுகிறாரோ அவர் மிகப்பெரிய வெற்றியை அடைந்துவிட்டார். அல்ஹம்துலில்லாஹ். இங்க இருக்கிற நிறைய சிஸ்டர்ஸ்க்கு என்னோட பேர் ஆயிஷான்னு தெரியும். ஆனா உங்ககிட்ட இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் எல்லாருக்கும் ரமதான்னா இஸ்லாத்துல 5 தூண்கள்ல ஒண்ணு. எப்படி இஸ்லாத்துல 5 தூண்கள்ல ஒண்ணுன்ட்டு ரமதான் நமக்கு கண்டிப்பா தெரியும். அதுல நோன்பு நோக்கணும், இபாதத்தோட இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா எனக்கு இந்த ரமதான் எவ்வளவு முக்கியம், என்னுடைய வாழ்க்கையில இந்த ரமதான் எப்படி வந்துச்சு அப்படின்ற தலைப்புல தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட நானும் என்னுடைய ரமதானும் அப்படின்ட்டு பேச போறேன். யா அல்லாஹ். இதுக்கு முன்னாடி என்னோட பெயர் சந்தியா. நான் ஒரு ஹிந்து வம்சாவளியில தான் பிறந்தேன். அப்ப இருந்த வழிபாட்டுல எனக்கு பெரிய ஈடுபாடு எதுவும் இல்லாம தான் இருந்துச்சு. அது என்னோட அறிவுக்கும் என்னோட நம்பிக்கைக்கும் எட்டாத ஒரு ஏணியாவே எப்பவுமே இருந்துச்சு. என்னோட மனசுக்கு சரினும் படல. அதனாலதான் எனக்குள்ள எப்பவுமே ஒரு தேடல் இருந்துட்டே இருந்துச்சு. நம்ம செய்யற செயல் எல்லாமே சரிதானா, நம்ம வணங்குற வணக்க வழிபாடுகள் எல்லாம் சரிதானா அப்படின்ட்டு எனக்குள்ள எப்பவுமே என் மனசுல தோண்டிட்டே இருக்கும். அப்போ எனக்கு தோன்றியது, நம்ம போற பாதை சரியான பாதையா. அந்த நேரத்துலதான் ஒரு இஸ்லாமிய சகோதரர் மூலமா இஸ்லாம் அப்படின்னா என்ன அந்த கேள்விக்கு எனக்கு பதில் கிடைச்சது. அல்லாஹ்வோட ஹிதாயத்துல இஸ்லாத்தை இதே ரமதான் டைம்ல தான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு இந்த நேரத்துல இஸ்லாத்தினுடைய 5 முக்கிய கடமை நோன்பு பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
தொழுவதற்கு அபாயா போடுறதுக்கு அனுமதிக்காத என் வீட்டுல நோன்புக்கு மட்டும் நான் அனுமதிக்க போறாங்களா என்ன? அதனால வீட்டை விட்டு வெளியே வரணும்னு முடிவெடுத்தேன். வீட்டை விட்டு வெளியே வந்தனே ஒழிய நோன்பு எப்படி வைக்கணும்னு தெரியாது, எங்க போறதுன்னு தெரியாது, இஃப்தார் எப்படி பண்ணணும்னு கூட தெரியாது. சாப்பிடறதுக்கு யாருன்னா ஒரு பேரிச்சம்பழம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. சென்னையில பாரிஸ் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறேன். யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு தராங்க இஃப்தார் கிட்டு. அதுலயே போடு. எத்தனை இருக்குது? நிறைய இருக்கா கம்மியா இருக்கா? அந்த அதான் கேட்ட அந்த ஒரு நிமிஷம் ரோட்ல நான் நிக்கிறேன். நான் பண்ண முதல் இஃப்தார். என் வாயில அந்த பேரிச்சம்பழத்தை வைக்கும் போது இப்ப கூட என் கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். வீட்டை பிரிஞ்ச அந்த வலி, பகல் முழுவதும் நான் பட்ட பசி, எதிர்காலத்தை பத்திய பயம், எல்லாத்தையும் மறக்க வச்சது அந்த முதல் இஃப்தார். அல்ஹம்துலில்லாஹ். அந்த நேரத்துல அல்லாஹ்வோட ஹிதாயத் எனக்கு கிடைச்சது. எனக்கு இஸ்லாம் எடுத்து வச்ச அந்த சகோதரர் எனக்கு கால் பண்றாங்க. உங்களுக்கு ஒரு மதரசா நான் ரெடி பண்ணிட்டேன், இன்ஷா அல்லாஹ் நீங்க அங்க போய் தங்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு. அல்ஹம்துலில்லாஹ். 3 வருஷம் அந்த மதரசால தான் தங்கினேன், அந்த மதரசால தான் படிச்சேன். ஆனா என்னுடைய ஃபேமிலி வந்து நான் எந்த இடத்துல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு திருப்பி அங்க வந்து என்னை சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. தொழுவதற்கு அனுமதிக்கல, அபாயா போட அனுமதிக்கல, நோன்பு வைக்க அனுமதிக்கல. இதெல்லாம் தாண்டி எனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. இது எல்லாமே என்னுடைய மார்க்கத்துக்கு எதிராக தான் இருந்துச்சு. எல்லா விஷயங்களையும் வந்து மறைமுகமா பயந்து பயந்து செஞ்ச எனக்கு ஒரு கட்டத்துல இவங்க கூட இருக்கிறத விட வெளிநாட்டுக்கு போய் எதனா ஒரு வேலை தேடிடலாமே, என்னுடைய ரப்புக்காக நான் வாழணும்னு முடிவெடுத்து கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஒரு வேலை ரொம்ப தீவிரமா தேடினேன். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு வேலை கிடைச்சது. சுமார் 13 வருஷமா இந்த கல்ஃப் கண்ட்ரில தான் இருக்கேன். இங்க வந்த பிறகு மார்க்கத்தை பத்தி இன்னும் டீப்பா கத்துக்கணும், அல்லாஹ் என்னதான் சொல்றான் அப்படின்ற நீயால அந்த சமயத்துல ஒரு வழி இல்லாம இருந்தப்போ அல்லாஹு அக்பர், உங்களை மாதிரி ஒரு சில சகோதரிகள் மூலமா ஆன்லைன்ல நிறைய கோர்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லா கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணேன். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப வரைக்கும் விஷயம் கத்துட்டே தான் இருக்கேன். என்னுடைய படிப்பு இப்ப வரைக்கும் நிக்கல. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இதுக்கும் எனக்கு வழிகாட்டுவான். நாம ரமதான் மாதத்தை ரொம்ப ஈஸியா கடந்துடுறோம். ஆனா ஒவ்வொரு ஆண்டும் ஒரே மாதிரியான பிழைகள்ல தான் நம்ம என்ன பண்றோம், சிக்கி தவிக்கிறோம். நோன்பு நோக்குற வேலையிலயும் நம்ம கவனம் சிதறுது. எதுல? சோசியல் மீடியால, மொபைல்ல ரொம்ப அதிகமா இருக்கிறது. நோன்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியாம கூட நம்ம இருக்கோம். நோன்புன்னு சொன்னா என்ன? வெறும் பசியோடு மட்டும் இருக்கிறதா? நோன்புன்னு சொன்னா தக்வா, இறை அச்சம், அல்லாஹ்க்கு நான் நோன்பு வைக்கிறேன்ற ஒரு பயம். அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான்? ஈமான் கொண்டோர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றான்? நீங்க பசியோட இருப்பீங்க, இல்ல நீங்க தாகத்தோட இருப்பீங்கன்னு சொல்றானா? இல்ல, மாறா இந்த நோன்பு உங்களை இரையச்சம் உடையவர்களாக மாற்றோம்னு சொல்றான். தக்குவானா தனிமையில இருக்கும் போது கூட யாரும் பார்க்கலனா என் ரப்பு என்ன பாக்குறான், அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா என்ன பாக்குறான்னு சொல்லிட்டு உணர்வதுதான் அந்த தக்வாவோட உண்மையான அர்த்தம். நாம சஹருக்கும் இஃப்தாருக்கும் ஒரு நொடி கூட முன்ன பின்ன செய்யாம நாம காட்டுற அந்த ஒழுக்கம் நாம வாழ்நாள் முழுவதும் நமக்கு தொடரணும். அனுமதிக்கப்பட்ட தண்ணீரையே நம்ம அல்லாஹ்க்காக தள்ளி வைக்கும் போது ஹராமான விஷயத்துல இருக்குமே, வட்டி, பொய், புறம் பேசுதல், ஈவன் ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கும் போது கூட அதை பார்த்து சிரிக்கிறோம். இதெல்லாமே ஹராமான விஷயம். இதை விடுறது நமக்கு முடியாத காரியமா? அல்லாஹ்க்காக அனுமதிக்கப்பட்ட உணவையே நம்ம தவிர்த்து நிக்கிறோம். அதே மாதிரி எல்லா தேவையற்ற விஷயங்களிலிருந்தும் நம்ம தள்ளி வைக்கிறது தான் உண்மையான நோன்பு. வல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? யார் ஈமான் கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் ரமதான்ல நோன்பு வைக்கிறாங்களோ அவங்க செஞ்ச பாவெல்லாம் மன்னிக்கப்படும் சொல்றாங்க. நாம எத்தனையோ தவறுகள் செஞ்சிருக்கோம், தொழுகையை விட்டுருக்கோம். ஆனா இந்த ரமதான்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? என் அடியானே, நீ ஏன் கிட்ட வா, உன்னை மன்னிக்க நான் காத்திருக்கேன். ஒரு ரிவர்ட்டா நான் என்ன முதல்ல உணர்ந்த தருணம்
அது மட்டும்தான். இஸ்லாம் சொல்றது ஒரு சுமை அல்ல, அது எனக்கு கிடைச்ச ஒரு ஷெல்டர். நான் என்னோட ரப்பு எனக்கு கொடுத்த ஒரு ஷெல்டரா தான் நான் பாக்குறேன். இந்த மாற்றம் நம்மள ஒருத்தர்கிட்ட இருந்தோ தொடங்கணும். வாழ்க்கை அப்படின்னு சொல்றது நம்ம விருப்பப்படி ஓடுற ஒன்று இல்ல. ஒரு இலக்க நோக்கி நம்ம பயணம் போகணும். அந்த இலக்கு எது, நமக்கு இலக்கு எதுன்னு நம்ம பிக்ஸ் பண்ணணும். அல்லாஹ் குரான்ல ரொம்ப தெளிவா சொல்றான். அல்லாஹ் அக்பர். இந்த வசனத்தை ஒரு நாளும் நான் படிக்காத நாளே இருக்காது என் லைஃப்ல. நிச்சயமா அல்லாஹ் சொல்றான், ஒரு சமுதாயத்தினர் தங்களை மாற்றிக்கொள்ளாதவரை அவர்கள் அவர்கள் மாறுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்மீக ஒழுக்கம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் உரியதல்ல. இந்த ரமதான்ல நாம பழகுற தொழுகை, தான தர்மம், சுய கட்டுப்பாடு, இது எல்லாமே நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம கூட வரணும். நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது கையில எதுவுமே இல்லாம ஒரு அனாதையா தான் நின்னேன். ஆனா அன்னைக்கு நான் எப்படியோ வாழலாம் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன்னா, இன்னைக்கு இந்த இடத்துல உங்க முன்னாடி நான் பயான் பேசியிருக்க மாட்டேன். தடம் மாறிதான் போயிருப்பேன். ஆனா அல்லாஹ்க்காக இப்படிதான் வாழணும் அப்படின்னு நான் அன்னைக்கு எடுத்த உறுதிதான் எல்லா சோதனைகள் இருந்தும் மீட்டு இன்னைக்கு உங்க முன்னாடி என்னை நிக்க வச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ரமதான் சொல்றது 30 நாள் ஒரு பசிக்கான நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோ இல்ல இது ஒரு பசிக்கான பயிற்சியோ கிடையாது. மிச்சம் நம்ம வாழ்ற அந்த 11 மாதங்கள் நம்ம எப்படி வாழணும் என்பதுக்காக நம்மளோட பிராக்டிக்கல் டெமோ தான் இந்த ரமதான். ரமதான் மாதத்துல நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் செய்யறோம். என்ன செய்யறோம்? தொழுறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத் கொடுக்கிறோம், தராவை தொழுகிறோம், 5 வக்து தொழுகைய முறையா பேணுறோம். இதுல இல்லாம சுன்னத் தொழுகை வேற தொழுகிறோம். ஆனா இது எல்லாமே இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் தானா? நிச்சயமா இல்ல. இவை அனைத்தும் நம்ம கபர் போற வரைக்கும் நம்ம கூட இது இருக்கணும். அல்லாஹ் அதுக்கு நம்மளுக்கு வழிகாட்டணும். கடந்த 3 வருஷமா எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். குரான ஓத தெரிஞ்சா மட்டும் போதுமா அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா அது இல்ல. குரான் அல்லாஹ் எப்படி இறக்குனானோ அந்த அழகோட நான் ஓதுறதுக்கு முடிவெடுத்தேன். அதுக்காக தஜ்வீதுன்னு ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். தஜ்வீத் எல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. ஆனா தஜ்வீதுன்னு ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். தஜ்வீத சொல்லும் போது அது உச்சரிக்கிறது மட்டுமா? இல்ல. அல்லாஹ்க்கு நாம கொடுக்கிற மரியாதை. குரான்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க குரான தெளிவாவும் நிதானமா முறையோடு ஓதுங்கன்னு சொல்றான். அந்த முறைக்கு நான் பழகினேன். அல்ஹம்துலில்லாஹ். குரானை யாரு கண்ணியமா ஓதுறாங்களோ, அதாவது குரானை யாரு தஜ்வீதோட ஓதுறாங்களோ அவங்க கூட வானவர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சிரமப்பட்டு யாரு திக்கி திணறி குரான் ஓதுறாங்களோ அவங்களுக்கு 2 நன்மைன்னு சொல்றாங்க. நான் திக்கி திணறி ஓதிய அந்த ஆரம்ப காலங்கள்ல இந்த ஹதீஸ் தான் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு எழுத்துக்கும் நான் சொல்லும் போது அல்லாஹ் எனக்கு பகரத்து தரான் அப்படின்ட்டு நான் உணர்ந்தேன். இந்த ரமதான்ல குறைஞ்சது ஒரு சூறா, ஒரே ஒரு சூறாவை நான் தஜ்வீதோடு பிழையா ஓதணும்னு சொல்லிட்டு என்னோட இலக்கை நான் பிக்ஸ் பண்ணேன். குரானை அழகா ஓதும் போது அது நம்மளோட காதுக்கு மட்டும் இல்ல, அது நம்மளோட ஆத்மாக்கே ஒரு அமைதி கொடுக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கை உங்களை புரட்டி போடும்போது நம்ம எல்லாரும் அல்லாஹ்வோட கையை பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகமே அண்ணாந்து பார்க்கிற இடத்துல அல்லாஹ் நம்மள வைப்பான். இதற்கு உங்க முன்னாடி இருக்கிற என்னோட வாழ்க்கை தான் சாட்சி. இந்த ரமதான்ல நான் உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். குரானை அரபில மட்டும் ஓதி வைக்காதீங்க. குரான் நம்ம எல்லார்கிட்டயும் பேசும். நம்மளோட பிரச்சனைக்கு வரும்போது குரானை திறந்தாலே அந்த உங்களுக்கு தீர்வு இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம்தான் என்னை இந்த இந்த இடத்துக்கு கொண்டு நிறுத்தியிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த குரான் என் வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். நான் என்னைக்குமே லைஃப்ல அதை மறக்க மாட்டேன். எப்படியோ வாழ்ந்த எனக்கு கௌரவமான ஒரு வாழ்க்கை கொடுத்தது இந்த குரான் தான். நீங்களும் குரான் கூட ஒரு புதிய உறவை ஏற்படுத்துங்க. அது இம்மையிலும் மறுமையிலும் நம்மளை என்னைக்குமே கைவிடாது. இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த குரானை இன்னைக்கு நம்ம எல்லாருமே அழகா ஒரு புத்தகமா நம்ம கையில வச்சிருக்கோம். ஒரு முஸஃபா நம்ம கையில இருக்கு. ஆனா இந்த குரான் நம்ம கைக்கு சேர சிந்தப்பட்ட ரத்தம் எத்தனைன்னு தெரியுமா நமக்கு? இந்த வரலாற்றை நான் படிச்சேன். அன்னைக்கு நான் படிச்ச படிப்புக்கு என்னோட நான் கஷ்டப்பட்ட எல்லா வழிகளும்
ஜஸ்ட் லைக் தட், ஒரு தூசு மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த குர்ஆன் வசனங்களை நம்ம கிட்ட, மக்களாகிய நம்ம கிட்ட கொண்டு சேர்க்கணுன்றதுக்காக பைத்தியக்காரன்னு சொல்ல கூட அழைக்கப்பட்டாங்க. கல்லால் அடி வாங்கினாங்க. எவ்வளோ வலிகள் அவங்க அவங்க கணத்துல இருந்துச்சு. நமக்காக ஒரு பெரிய பொக்கிஷத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்காங்க. அந்த குர்ஆனை பாதுகாத்து நம்ம கிட்ட கொடுத்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கே நம்ம டெய்லி அல்லாஹ் கிட்ட சுஜூத் செய்யணும். குர்ஆன் வசனங்களை அந்த காலத்துல சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க? எலும்புல எழுதி வச்சாங்க, மரப்பட்டைகள் எழுதி வச்சாங்க, அவங்களோட இதயத்துல குர்ஆனை மனனமா செஞ்சு வச்சிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி யமாமா போரை பத்தி நான் படிக்கும் போது, அந்த யமாமா போர்ல குர்ஆனை மனனம் செஞ்ச சஹாபாக்கள் வரிசையா ஷஹீதானாங்க. அவங்க அப்ப என்ன பயந்தாங்க? என் உயிர் போயிடும்னு பயந்தாங்களா? இல்ல, அல்லாஹ் இந்த குர்ஆன் அழிஞ்சிருமோ அப்படின்ட்டு கண்ணீர் வடிச்சாங்க. அன்னைக்கு அது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி குர்ஆன் அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஸயீத் இப்னு ஸாபித், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க? குர்ஆனை நல்லபடியா தொகுக்கணும்ன்ற ஒரு உறுதிப்படுத்தி மைல் கணக்குல அவங்க டிராவல் பண்ணி ஒரே ஒரு வசனத்தை உறுதி செய்ய எவ்வளவு மைல் கணக்குல அவங்க டிராவல் பண்ணி 2 சாட்சி இருந்தாதான் இந்த குர்ஆன் வசனம் சரியானதுன்னு சொல்லி அவங்க அன்னைக்கு எடுத்த முடிவுதான் இன்னைக்கு நம்ம கையில இந்த முஸஹப் இருக்கு. எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி நம்ம இதை பத்தி படிச்சிருக்கோம்? குர்ஆன் வந்துச்சு, குர்ஆன் ஓதுறோம். ஆனா குர்ஆன் வந்ததுக்கான ஹிஸ்டரி நம்மள எத்தனை பேர் படிச்சிருக்கோம்? எத்தனை பேர் அதுக்கு முன் வந்திருக்கோம் படிக்கிறதுக்கு? அல்லாஹ் வல்ல ரஹ்மான் அதுல நம்மளை பாதுகாக்கணும். நான் குர்ஆனுக்காக வீட்டை விட்டு வந்த போது எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை அப்படின்னு நான் ஒரு நாளும் நினைப்பேன். அல்லாஹ் என்னை ஏன் இவ்வளவு சோதிக்கிறேன்? ஆனா இந்த குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு நான் ஆழமா படிக்க 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 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிந்திய ரத்தத்தை நினைச்சா, அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சூஸ் பண்ணியிருக்கான், அல்லாஹ் என்ன சூஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ், என் கண்ணுல வராத கண்ணீருக்கு அளவே கிடையாது. ஆனா நாம என்ன பண்றோம்? குர்ஆனை வீட்டுல எப்படி வைக்கிறோம்? ஒரு பாக்ஸ்ல போட்டு ஒரு காட்சி பொருளா வீட்டுல வைக்கிறோம். ஆனா அதை தினமும் ஓதி நம்ம வாழ்க்கையில கொண்டு அதை செயல்படணும் நம்ம நினைக்கிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். இந்த மாதிரியான விஷயத்த ஏன் பண்றது இல்ல? வாழ்க்கையில நம்ம ஏன் நம்மளோட லைஃப்ல குர்ஆனை இம்ப்ளிமெண்ட் பண்ணல? என்னைக்குன்னா நம்ம அதை சிந்திச்சிருக்கோமா? என் கூட சேர்ந்த ஒரு சில சகோதரிகள் கிட்ட நான் கேட்டேன், ஏன் நீங்க குர்ஆன் இப்படி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லும் போது, சிஸ்டர் எனக்கு ஓத தெரியாது, எனக்கு வயசாயிடுச்சு, இந்த வயசுல போய் நான் எப்படி குர்ஆன் ஓதுறது? எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. அப்போ சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்ல, நிறைய பேர் சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கும் போது நான் ஆரம்ப காலத்துல எப்படி குர்ஆனை ஓதுறதுக்கு கஷ்டப்பட்டனோ, யாருன்னா வந்துட மாட்டாங்களா, குர்ஆனை யாருன்னா சொல்லி கொடுத்துட மாட்டாங்களான்ட்டு நான் நினைக்கும் போது, இவங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது அப்ப எனக்குள்ள ஒரு விஷயம் தோணுச்சு. இவ்வளவு சகோதரிகள் ஒரு ஏக்கத்தோட இருக்காங்கன்னு சொல்லும் போது, என்னால என்ன செய்ய முடியும், என்னால என்ன உதவ முடியும் அப்படின்னு நான் கேட்டு, அதுக்கப்புறம் என் கூட படிச்ச ஒரு சில சிஸ்டர்ஸும் என் கூட படிச்ச பிரதர்ஸ் மூலியமா தான், ஒரு பிரதர் மூலியமா நாங்க எல்லாருமே சேர்ந்து எங்களோட செயலின் வெளிப்பாடுதான் இந்த தக்வா அகாடமி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எல்லா இடத்துலயுமே எனக்கு நல்ல உறவுகள் அமைச்சு கொடுத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். வாழ்க்கை உங்களை எப்ப புரட்டி போடும் நமக்கு தெரியாது. ஆனா அந்த நேரத்துல அல்லாஹ்வோட கைய நீங்க எப்பவுமே பிடிச்சுக்கோங்க. ஏன்னா அல்லாஹ் இந்த உலகமே அண்ணாந்து பார்க்கிற உயரத்துல நம்ம வைப்பான். அதுக்கு இப்போ உங்க முன்னாடி நான் சாட்சியா இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெற்றோர்களே, உங்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். ஒரு ரிவர்ட்டா நான் பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் இந்த இஸ்லாம் மார்க்கம் எனக்கு கிடைச்சது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனா உங்க பிள்ளைகள் பிறப்பாலேயே இந்த பாக்கியத்தை பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு நேசிக்க கத்துக் கொடுங்க. உங்க பிள்ளை கிட்ட மனம் விட்டு ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. இன்னைக்கு நீ குர்ஆன் ஓதுனியா, நோன்பு வச்சியா அப்படின்னு கேட்காம ஒரு போலீஸ்காரன் கிட்ட பேசுற மாதிரி உங்க பசங்க கிட்ட பேசாதீங்க. அது இல்லாம அல்லாஹ் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறான் அப்படின்ட்டு சொல்லி கொடுங்க. இந்த ரமதான் மாதம் ஏன் இவ்வளவு சிறப்பானது, ஏன் இவ்வளவு அழகானதுன்ட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுங்க.
மார்க்கத்தை அவங்க மீது எப்பவுமே திணிக்காதீங்க. நீங்க மார்க்கத்தை திணிக்க திணிக்க அவங்களுக்கு அது மேல ஒரு வெறுப்பு தானே வரும் தவிர மார்க்கத்து மேல காதல் வராது. உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. உங்களோட செயல்தான் அவங்களுக்கு ஒரு பாடம். உங்க பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்பதை விட நம்மளோட செயல்களை பார்த்துதான் அவங்க வளர்றாங்க. நாம போய் சொல்லிட்டு நீ உண்மையா இருக்கணும்னு நம்ம பிள்ளைங்க கிட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்ம எல்லாருமே குரானை நேசிச்சா நம்ம பிள்ளைங்களும் தானா குரானை நேசிப்பாங்க. நம்ம எல்லாரும் பிறருக்கு ஹெல்ப் பண்ணா நம்மளோட பிள்ளைங்களும் இரக்கம் உள்ளவர்களாகவும் ஹெல்ப் பண்ற மென்டலுக்கும் அவங்க வருவாங்க. நம்மளுடைய செயல்தான் நம்ம பிள்ளைங்களை எப்படி கொண்டு செல்லும்ன்றது தெரியும். அதே மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு சில இடத்துல என்ன பண்றாங்கன்னா அந்த பெண் பிள்ளைகளை ஒரு சுமையா பாக்குறாங்க, இல்ல ஒரு பயத்தோட அவங்கள வளர்க்குறாங்க. அவர்களுக்கு இஸ்லாமிக் கல்வியை தேடி கொடுங்க. ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த வீடே கல்வி கட்டுறதுக்கு சமம். ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அடிக்கடி சொல்ற விஷயம் இதுதான். நீங்க எல்லாருமே ஒரு ஒரு ட்ரீயோட பிரான்ச். நீங்க தான் இஸ்லாத்தை உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கொண்டு போறீங்கன்ட்டு நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம். என் வாழ்க்கையில கல்வி மட்டும்தான் என்னை காப்பாற்றுச்சு. அது போலதான் உங்கள் மகள்கள் கிட்டையும் அறிவுள்ளவர்களாகவும் தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவும் அதே போல் மார்க்கப்பற்று உள்ளவர்களாகவும் நீங்க வளர்க்கணும். என் அன்பு சகோதரிகளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இந்த உலகம் நம்ம எல்லாரையும் ஒரு போக பொருளாதான் பாக்குது. ஆனா இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள ஒரு பொக்கிஷமா பாக்குறான். எப்படி ஒரு வைரத்தை ஒரு துணில எப்படி நம்ம சுத்தி பாதுகாக்கிறோமோ அது போல அல்லாஹ் நம்மள ஹிஜாப்ன்ற ஒரு உடையை கொடுத்து நம்மள பாதுகாக்கிறோம். அந்த ஹிஜாப் நம்மளுக்கு ஒரு சிறையும் அல்ல. அது யாராலும் தீண்ட முடியாத ஒரு உன்னதமா நம்மள காக்குற ஒரு கோட்டை. சிந்திச்சு பார்க்கணும். ஒரு நாள் நம்ம எல்லாருமே கபருக்குள்ள போறோம். அன்னைக்கு நம்மளுக்கு ஒரு கஃபன், ஒரு வெள்ளை துணிதான் போட்டு நம்மள மூட போறாங்க. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் நமக்கு கொடுத்த கண்ணியமான உடையை நம்ம அணிஞ்சு அதுக்கு அல்லாஹ்க்கு நன்றி சொல்லணும். யா அல்லாஹ் வல்ல ரஹ்மானே, எத்தனையோ தவறுங்க நாங்க செஞ்சிட்டோம். எத்தனையோ முறை உங்க கட்டளையை மீறி நாங்க ஆடை அணிஞ்சிருக்கோம். பிறர் பார்க்கணுன்றதுக்காக எங்களை நாங்களே அலங்கரிச்சு கொண்டோம். ஆனா இந்த ரமதான்ல, இந்த புனிதமான ரமதான்ல உன்னை தேடி நாங்க வரோம் யா ரப்பே. எங்க கண்களுக்கு நீ பூட்டு போடு. எங்க உடலுக்கு ஒரு கண்ணியத்தை தான். நாளை மறுமை நாள்ல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட நாங்க இருக்கணும். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொர்க்கத்துல நாங்க எங்களுக்கு ஒன்னா இருக்கிற பாக்கியத்தை கொடுவல்ல ரஹ்மான். ஆமீன் சொல்லுங்க சிஸ்டர்ஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமா தோற்றமளிக்கும் பெண்களை ஒரு சொர்க்கத்தோட வாசனை நுகர முடியாதுன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு மெல்லிய துணி அல்லது ஒரு அரைகுறை ஆடைக்காக சொர்க்கத்தோட வாசனையை நம்ம இழக்கலாமா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு என் வாழ்க்கைய நான் இங்க பகிர்றதுக்கு முக்கியமான காரணம் தற்பெருமை இல்ல. என்னால முடிஞ்ச ஒரு சிறிய தாவா பணி மட்டும்தான். உங்கள யாருன்னா ஒருத்தரும் நம்மள மாத்திக்க நம்ம ட்ரை பண்ணோம்னா அதுவே எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி தான். இந்த ரமதான்ல எல்லாருக்குமே ஒரு நேர்வழிக்கான ஒரு பொறி ஒளிந்திருக்கும். தட் மீன் ஒரு ஸ்பார்க். அது எப்ப வரும் தெரியாது. ஆனா அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. அதை தேடுங்க. என்னுடைய ரப்பு என் கூட இருக்கான்ட்டு அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோட ஒரு தூய நீயத்தோட அதை தேடுங்க. வல்லாஹி சிஸ்டர்ஸ், எப்போதுமே இந்த ரமதான் என் வாழ்க்கையை எப்படி மாத்துச்சோ, எனக்கு ஒரு புதிய அடையாளத்தை தந்துச்சோ, அதே போல உங்க வாழ்க்கையும் நிச்சயமா மாறும். நீங்க எல்லாம் அல்லாவை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா அல்லாஹ் நம்மள நோக்கி வரான். அந்த ரஹ்மான் நம் அனைவரின் பாவங்களை மன்னித்து நம் உள்ளங்களை அவனது நேர்வழியில் பிரகாசமாக்குவானாம். எங்கள் பிள்ளைகளை எங்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக ஆக்குவாயே ரஹ்மானே. அவர்களை உலக கல்வியிலும் மார்க்க கல்வியிலும் சிறந்தவர்களாக ஆக்குவாயாக ரஹ்மானே. எப்படியோ வாழலாம் என்று நவீன உலகத்தில் மாயில் இருந்து அவர்களை பாதுகாத்து உனக்கு பிடித்தமானவர்களாக வளர்க்க எங்களுக்கு உதவி செய்வாய் ரஹ்மானே. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி நம்ம சிந்திக்கணும். இந்த ரமதான் என்னுடைய வாழ்க்கையில கடைசி ரமதானா இருந்தா நாளை விடிய போகும். நாளை விடியறப்போ நம்ம உயிரோட இல்லைன்னா நமக்கு தெரியாது. அல்லாஹ் ஹலம். அல்லாஹ் யாரையும் சாதாரணமா தேர்ந்தெடுக்கிறது இல்லை.
இன்று இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம எல்லாருமே ஒன்று கூடியிருக்கோம்னா அதுக்கு ஒரே காரணம் அல்லாஹ்வுடைய தீன். அவன் நம்மீது கொண்ட கருணையால மட்டும்தான் நாம இன்னைக்கு ஒரு முஸ்லிம்களா இந்த இடத்துல கூடியிருக்கோம். ரமதான்ல இஃப்தார் நேரத்துல விதவிதமான உணவுகளைய நோன்பு கஞ்சி தேடி ஓடுற மாதம் கிடையாது. இது அல்லாவுக்கும் நமக்குமான நேரம். அல்லாஹ் நம்ம கிட்ட நேரடியா பேசுற நேரம். நாம வயிற்று நிரப்பு காட்ட ஆர்வத்தை விட நம்மளோட இதயத்தை ரஹ்மான நிரப்பணும். அதுல நம்ம ஆர்வம் காட்டணும். நான் உணவின்றி கஷ்டப்பட்ட அந்த நாட்கள்ல உணவோட மதிப்பை உணர்ந்த இந்த ரமதான் நம்ம சுத்தி யாரும் பசியோட இருக்கக்கூடாதுன்ற ஒரு சமூக பொறுப்பை நம்ம அல்லாஹ் கிட்ட தேடணும். தஹஜத் ரமதானை தாண்டிய ஒரு பழக்கம். ரமதான்ல நாம சஹருக்காக எழுந்திருச்சுக்கிறோம், தஹஜத் தொழுகிறோம். ரமதான் முடிஞ்சோன்னு என்ன பண்றோம்? அந்த முசல்லாவை சுருட்டி அப்படியே வச்சுட்டோம். தஹஜத் சொல்றது ரமதான் மாதத்துக்கு மட்டுமா? இல்ல. நாம வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வோட பேசுற ஒரு தருணம், ஒரு தனிமையான தருணம். ரமதான்ல தொடங்குற இந்த பழக்கம் ஷவ்வால் மாதத்திலும் தொடரும். அதுதான் எப்படியும் வாழலாம் என்பதிலிருந்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று மாறியதற்கான அடையாளம். அன்பான சகோதர சகோதரிகளே, பிறப்பால் முஸ்லிமான நீங்கள் ரமதானை ஒரு சடங்கா பார்க்காதீங்க. நான் என் குடும்பத்தை இழந்த இந்த இஸ்லாத்தை பெற்றேன். ஆனா ரஹ்மான் இதை உங்களுக்கு இலவசமா கொடுத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு கிடைச்ச இந்த பொக்கிஷம் அந்த ஈமான மதிக்கணும். எப்படியும் வாழலாம் என்றதை தூக்கி போட்டுட்டு அல்லாவுக்காக வாழணும் அப்படின்ட்டு இந்த ரமதான்ல நம்ம எல்லாருமே உறுதி எடுக்கணும். இந்த ரமதான் நம்முடைய தக்வா, இறை எச்சத்தை அதிகப்படுத்தணும். நம்முடைய அகைதா, நம்ம கொள்கையை சரி செய்யும் அந்த மாதம். இது ஒரு ஆன்மீக பயிற்சிக்கான மாற்றத்திற்கான வழி. குரான் ஓத தெரியாதவங்க வெக்கப்படாதீங்க. இந்த ரமதான்ல ஒரு முடிவு எடுங்க, ஒரு டிசிஷன் எடுங்க. ஆயுதா நூறானியவ கையில எடுங்க. எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு தயங்காதீங்க. அல்லாவுக்காக நீங்க எடுக்கிற அந்த ஒரு முதல் முயற்சி தான் உங்களின் மிகப்பெரிய வெற்றி. ஆமீன். வெறும் அரபி மட்டும் ஓதிட்டு கடந்து போகாதீங்க. குரான பொருளோட விளங்கி படிங்க. அர்த்தம் புரியாம நீங்க ஓதினா நமக்குள்ள உள்மன மாற்றம் எப்படி ஏற்படும்? அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான்னு நமக்கு எப்படி புரியும்? அதனால குரான உங்களோட மொழியில உணர்ந்து படிங்க. ஒவ்வொரு ரமதானும் நாம பல விஷயத்த கடந்து போறோம். ஆனா இந்த ரமதான்ல உங்க எல்லார்கிட்டயும் நான் கேட்கிற ஒரு விஷயம், நீங்க ஒரு சவால் எடுங்க. என்ன சவால்? ஒரு தீய பழக்கத்தை ஒழிக்கணும். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். நீங்க புறம் பேசுறதா இருக்கலாம், இல்ல மொபைல் நோண்டுறதா இருக்கலாம், நம்ம கோபப்படுறதா இருக்கலாம். எந்த விஷயம் இருந்தாலும் இந்த ரமதான்ல ஒரு தீய பழக்கத்தை உங்க லைஃப்ல இருந்து ரிமூவ் பண்ணுங்க. ஒரு புதிய நற்பழக்கத்தை நீங்க சேருங்க. தினமும் தர்மம் செய்யறது, சுன்னத்தான தொழுகையை பேணுறது, ஒருத்தவங்களுக்குள்ள ஒருத்தவங்க சிரிங்க. சிரிக்கிறது சதக்கத்துல் ஜாரியா. சிரிச்சு நம்ம அந்த மாதிரி ஒரு புதிய நற்பழக்கத்தை நம்ம வளர்க்கணும். சிந்திக்கணும் சகோதரிகளே. உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. இந்த ரமதான்ல நீங்க விட போகும் ஒரு கெட்ட பழக்கம் எது? நீங்க புதியதா செய்ய போகும் ஒரு நல்ல பழக்கம் எது? இது தற்பெருமைக்காக அல்ல. என்னால் முடிந்த ஒரு சிறிய தாவா பணி. என் வாழ்க்கை மாறியது போல உங்கள் வாழ்க்கையும் மாற வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல ஆசையில நான் சொல்றேன். தேடுங்க. ரப்பு நம்ம கூட தான் இருக்கான். யா அல்லாஹ் எங்களை ஏற்றுக்கொள். எங்களை புரட்டி போட்ட ரமதானை உங்கள் வாழ்வின் வெற்றி படிகட்டாக ஆக்கிவை. வாஹிர் தக்வானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். சலாம் வரமத்துல்லாஹ். ஹலோ, இது பண்ணிட்டேன். நிஷாக்கா வேணாம் சொல்றேன். முடிஞ்சிட்டு வெளிய வா.